அஷ்டாபுரத்திலே தலைமுறை நல்லபடியாகவே 884 வயது படித்த காங்கை என்ற பிசாச்சாரி நான் யாருக்கு பிள்ளையாக சும்மா சொல்ல கடுது மரம் தெளிதானா அதனோட புளிப்பு போவாத பாத்துக்கோ கங்காதேவி கங்காதேவிக்கும் சந்திரமணிக்கும் கல்வியை உருவாகி நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம் 8 பேர் இருந்தோம் 8 பேர் ஆமா 8 பேர் இருக்காங்களா கிடையாது 7 பேர் மாட்டு வண்டி விட்டா 7 பேருமே ஆமா சரிதான் எதனால சொல்லட்டுமா சொல்லுங்க
எப்படி ஏன் தெரியுமா கங்காதேவி என்னுடைய தந்தையாளர் சந்திரமகாராஜை வணக்கும் பொழுது ஒரு சத்தியத்தை பெற்றுக் கொண்டார். எப்படி சத்தியம்? உங்களை திருமணம் செய்வதா இருந்தால் நான் எது வேலை வந்தாலும் செய்வேன், ஏன்னு கேட்கக்கூடாது. ஏடா அதிகிட்டாலும் உன் கதை அதிகம் கேட்டுட்டு இருக்கிற எங்கிட்ட நீ மூச்சு வாங்குற விட மாட்டேங்கிறா? அது தெரியும் யாரு கணவர் யாரு அதுதான் கேட்கறேன். என்னுடைய தாய் கங்காதேவி மீது ஆசைப்பட்டார். அப்போ மனப்படா இருந்தா நான் எது வேண்டாலும் செய்வேன், ஏன்னு கேட்கக்கூடாது. அப்படி இந்த கங்கை கேட்க சரி என்று சம்மதித்து கங்கைக்கும் சந்தனவனுக்கு திருமணம் நடந்தது. கங்காதேவி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றார். ஆண் குழந்தையை பெற்றவுடனே என்ன செய்தார்? என் தந்தையாரிடம் இந்த குழந்தையை கொண்டு போய் கடலை வீசியது. ஏன் தெரியுமா? அவர் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தையை கொள்வேன் என்று சொல்றோம். கங்காதேவி ஆமா சரிங்க. பிறகு இப்படியே 7 குழந்தைகள் பிறந்தார்கள். 7 குழந்தைகள் பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தையாக கங்காதேவி கலந்த திரும்பி கடலிலே வீசுவது. 8வதாக இந்த காங்கையின் நாட்டிலே அப்போ என்ன நடந்தது? நான் 8வது நான் பிறந்த உடனே என் தந்தையார் கேட்கிறார், எப்படி அம்மா 7 குழந்தைகளை கொன்று விட்டாய், இந்த 8வது குழந்தையாவது வம்சம் தொடங்க எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சந்திர மகாராஜன் கேட்க, அப்பொழுது கங்கையானவள் அடே சந்திரா நீ குழந்தையாட்சி பிடித்து விட்டாய், பிள்ளாட்சி பிடித்தவன் பெற்றுக்கொள் அப்படி என்று தந்துவிட்டு கங்காதேவி ஓட பார்க்கிறார். ஒரு ஆடவன் கல்யாணமானாத ஆடவன் ஒரு குழந்தையை வளர்த்த முடியுமா? முடியவே முடியாது. அதற்காக வேண்டி கங்காதேவி இந்த காங்கையை எடுத்து சென்று 16 வருடம் வளர்த்தி வாலிபம் செய்து மீண்டும் அத்திபுரத்திற்கு ஓடி வந்தார். இதோ 16 வருடங்கள் ஆன உடனே என் தந்தையாளர் சந்திர மகாராஜன் அஷ்டாபுரத்திலே இருந்து கடலாட்சியாட வருகிறார். அப்படி அடவாட்டி ஆட வரும் பொழுது நான் என்ன செய்தேன்? நாடுகட்டும் அனைத்து அஷ்டாபுரத்திலே வாழ்ந்தேன். அப்படி வாங்கும்போது என் தந்தை யார் ஆற்றங்கரை யாரமாக போய் கொண்டிருந்தார். அப்பொழுது தந்தை என்று வராமல் என்னுடைய மோகன அசிரட்சி சந்திர மகாராஜன் மூச்சாரி கிடக்கிறார். சரி. பிறகு என் தாயான கங்கை பார்க்கிறார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறார். நமது மகனான கங்கையின் தந்தை என்று பாராமல் மூச்சாவை செய்து விட்டாரே என்று கங்காதேவி ஓடி வந்து அவருக்கு தீர்த்தம் தளித்து மூச்சாரை வைத்து எங்களை தாயின் பிள்ளை இருவர்களும் ஒன்று சேர்த்து விட்டார். நாங்கள் அஷ்டாபுரம் வந்து தந்தையாளர் சந்திர மகாராஜனுக்கு மகளாக வளர்ந்து வாழ்க்கை கங்காதேவியுடைய தந்தை விட்டு பிரிந்து ஓடிவிட்டார். எங்க தெய்வலோகம் தந்தை ஒருவர் மட்டும் இருக்க. அப்பொழுது என்ன செய்தார்? நாளுக்கு நாள் அவர் என்ன செய்தார்? உடல் எல்லாம் முருகி அங்கம் எல்லாம் எரிந்து மனவாட்டத்தோடு காட்சியளிக்கிறார். சரிங்க. யாரு? சந்திரமன்னன். ஆமா. யார் மனைவி பிரிந்ததால் ஒரு நாள் தினத்திலே ஆற்றங்கரையோரம் யார் வேட்டையாட வருகிறார். அந்த வேட்டையாட வந்தவுடனே ஆற்றங்கரையிலே படகு ஓட்டி வருகிறாள் ஒரு மங்கை.
அவர் செய்யற என்ன அவர்தான் மற்ற காந்தி. ஆமா, அடடா. அந்த மற்ற காந்தி என்பவர் யார்? சம்பள குலத்திலே இருந்தவர். நெய்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய தாசராஜனுடைய மகள் பரிமள காந்தி. ஆமா, அந்த மற்ற காந்தி என்பவர் படகோட்டி வர அவர் மீதிலே என் தந்தையான சந்திரவகால அஜராஜன் பெற்று விட்டார். ஒரே நேரத்தில் நாளைக்கு பண்ண அவ்வளவுதான். மந்திரிமார்கள் கேட்கிறார், சாமி என்ன நாளுக்கு நாள் இப்படி இருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம் என்று கேட்க ஆற்றுக்கரையிலே வருகிறார் ஒரு மங்கை. அவர் மீது